போனால் பரதநாட்டியம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரதநாட்டியம் பார்த்ததுல. எனக்கு சத்தியமாக புரியல. வீட்டில் தான் நான் சொன்னேன் ப்ரோ, ஒரு தயிர் சாதம், ஒரு சப்பாத்தி, ஒரு சாம்பார் சாதம், இதை வந்து 3 வாட்டி வாங்கிட்டீங்கன்னா வந்துடும். சக்கரை போட்டு கலகிட்டு இருக்கோம். எத்தனை கிளாஸ் போட்டாலும் 10. இவரோட டிரைவர் கல்யாணம் ஆகல எனக்கு பார்த்து ரெடி பண்ணி இவரு அங்க பாரு ஒருத்தர் பாருங்க அதை அழுத்த முடியாம கேமரா பார்த்து சொன்ன நல்லா சாப்பிட்டு தானே ப்ரோ வாந்தி வர அளவுக்கு எங்க ப்ரோ சாப்பிட்டுறாரு. அந்த ப்ரோ வாந்தி எடுத்து அப்படியே சாப்பிட்டுறாரு. இவரால நான் இவர் ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். இதோ பாருங்க வேற ஏதாவது நடப்பதுக்கு வாயில வைக்கிறாரு அவரு. எல்லாருமே நல்ல டிரைவர் தான். இன்னும் கொஞ்சம் வண்டியை யாரு மேலாம் விட்டுருவாங்க. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. ஹலோ, இன்னைக்கு சின்னதாக ஒரு மினி விலாக் மாரி நம்ம இன்னைக்கு போடுவோம். யார் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் டிரைவர், எங்கள் அண்ணன், எல்லாரும் எங்கள் அண்ணன், எல்லாரும் எங்கள் அண்ணன். இவர் பேர் வந்து சுபாஷ். என் பேர் உங்களுக்கே தெரியும். என் பேர் ஆமாம் கீஞ்சிடுவா. இன்னும் எங்கள் டீமில் இன்னும் 2-3 எங்கள் சீட்டு காலியாகுது இல்லைங்களா? இன்னும் எங்கெல்லாம் ஆள்லாம் வரல. ப்ரோ நம்ம எங்கே ப்ரோ போகிறோம் கரெக்டாக? வேலாப்பூர். எதுக்கு நான் வரோம்? இப்படி பட்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? டக்கு என்ன ப்ரோ இப்படி பட்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் போகிறோம். அதுவும் எதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து பரதநாட்டியம் நடனம் சலங்க பூஜை. நாங்கள் அதுக்கு தான் போகிறோம். அதனால் ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக் மாரி நாங்கள் போடலாம் அப்படின்ட்டு என் ப்ரோ சொன்னார், இவரும் சொன்னார். ஆனால் இவர் டக்குன்னு சொல்லலை. கொஞ்சம் நாங்கள் பார்த்து நாங்கள் 2 ஒரே சேம் சட்டை போட்டுக்கிறோம். இவர் சொல்றீங்க சேம் பீச் கலர் லைட்டாக முடியெல்லாம் கொட்டுது, வயசாகுது எல்லாரும். இவர் வந்து என் அண்ணன் மாதிரியே இல்லை. இன்னும் எங்கள் டீம்லேருந்து ஒன்றும் ஒரு 2 டீம் ஆள் வரல. 3 பேரா? ஆமாம் 4 பேர். இன்னும் எங்கள் டீம் வந்து ஒரு 4 டிரைவர் வரல. ஒன்று வந்து பாபு, சங்கர் அண்ணன், இன்னொன்று வந்து குட்டா அண்ணன், இன்னொன்று ஜான் அண்ணன், இன்னொன்று பாபா அண்ணன். பாபா அண்ணன் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்போ 5 பேர். ரஞ்சித் அவர் தான் மெயினே. அவர் தான் இந்த டீமுக்கு கேங்க. எல்லாரோடய அவன் சின்ன பேரா. ஆமாம் பார்க்கறதுக்கு தான் இவருடைய மச்சான். அவர் தான் பொண்ணு கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு சின்னவராக இருந்தாலும் செய்கிற வேலைலாம் பெருசாக இருக்கும். ஆமாம் என்ன ப்ரோ கரெக்டாக இல்லையா? அவர் சிரிக்க தேய்ச்சி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். என்னதான் நம்ம டிரைவராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு சொந்த மாரி தான் நாங்கள் பழைய இருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் காமிக்க போனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்பமாக தான் நாங்கள் போகிறோம். ப்ரோ இந்த பக்கம் பாரு ப்ரோ, இந்த பக்கம் பாரு, மூஞ்சி பழிச்சுட்டு தேர்ந்துக்கிறாரு பாரு. மூஞ்சி தேர்ந்துக்கிறாரு நல்லா பழிச்சுன்னு. இந்த பக்கம் வெளிச்சடி யாரு சொல்ல. எங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம்லாம் ஆடணும்னு ஆசையாக இருந்தது. நாங்கள் ஆடின ஆட்டத்தினால பரதநாட்டியம் பார்த்தேன்னா நாங்கள் ஆடினதான் ஆட்டம். இப்போ தான் ஒருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னும் போக போக சில பல படங்களும் சில பல சீன்களும் சில பல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்காக காத்துனுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஒரு முழு என்டர்டைன்மெண்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நீ எங்கே சொன்னா வண்டிக்கு 500 ப்ரோ நம்ம பண்டத்தை போட்டுன்னு இருக்கலாம். நீ டக்குன்னு திடீர்னு ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து கொடுத்தா அது மாட்டிக்கும். நீ டக்குன்னு ட்ரெண்டிங் ஆகிடும். நீ டக்குன்னு இது மாதிரி போட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்தை பற்றி நீ நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். திடீர்னு அது வந்து கிளிக் ஆகிடும். அது வந்து நீ சொல்கிற விஷயம் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால நீ டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடுவேன். இவர் பார்த்தீங்கன்னா எங்களோட சின்ன ஓனர். அவர் வந்து மேனேஜர். இவர் மேனேஜர். நீ ஒன்றும் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் எங்கள் புழல் டேமை வந்து கிராஸ் பண்ணுறோம். புழலில் தண்ணி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக விலங்குகள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு எங்கள் புழல் டேம் வந்து 3 விலங்கு தான் உட்காந்து. அதில் ஒரு 2-3 விலங்குகளுக்கு இருக்குது. இன்னும் சில பல விலங்குகள் வரவே இல்லை. 4 விலங்குகள் வரவே இல்லை.
அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பழகிற ஒரு விலங்குகள். நாங்கள் இப்போ தான் ரெட் ஹில்ஸ் ஜங்ஷனை விட்டு தாண்ட போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மொத்த விவரத்தையும் நான் வந்து காமிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்துட்டோம். வந்தோடனே டீ கொடுத்தாங்க. சக்கரை போட்டு கலக்கிட்டு இருக்கோம். எத்தனை கிளாஸ் போட்டாலும் பத்தவே மாட்டுது. ஏன்னா சுகர் பேஷண்ட், அதனால சக்கரை போட மாட்டாங்க. அதனால எனக்கு சுகர் காசில் வந்து எவ்வளோ சுகர் போட்டாலும் பத்தவே மாட்டுது. வயசாக தான் தெரியும் நினைக்கிறேன். எவனுக்கு என்ன. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேடியம் உள்ள போக போகிறோம். ஸ்டேடியம் நடனம் முடிஞ்சோடனே எங்களோட நடனம் ஆரம்பிக்க போகுது. இப்போ நாங்கள் எல்லாரும் உள்ளே போக போகிறோம். ப்ரோ சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பத்தல 4 கரண்டி போட்டுட்டான். சுகர் பத்தவே இல்லை. பார்த்தீங்களா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ளே போனோன்னே எங்கள் சவுண்டை நீங்கள் கேட்பீங்க கொஞ்ச நேரம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு இன்னொன்று காமிக்கிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தில் வந்துட்டோம். பரதநாட்டியம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்களும் இந்த மாதிரி ஆடலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களால் சின்ன வயசுலேயே பரதநாட்டியம் கற்றுக்க முடியாதனால எதுவும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர்வல் விட்டாங்க. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் இன்டர்வல்னாவே நமக்கு இதுதான். அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியல. அதனால அங்கே போயிடும் ஒருத்தர் பாருங்க. அதை அழுத்த முடியாம அது வந்து அது முடிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியல. ஐயோ என்னடா அது பம்ப் பண்ணணும். அது உள்ள எங்க பிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தா வந்தா அடுத்த வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் வரோம். வெயிட் அண்ட் வாட்ச். ஆமா வெயிட். நாங்கள் வந்து கை கால் ஏசியில் வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அது கையெல்லாம் விரைச்சி போச்சு. ஆமா அது மட்டும் இல்லை, எல்லாமே தான் நம்மளுக்கு வச்சு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அடுத்த ஒரு நீலாம் மனுஷன் பாத்ரூம்ல வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு தப்பா நினைக்க கூடாது. விளாக்னா அப்படிதாங்க போனோம் நாங்க. ஹலோ கைஸ், இனி நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து நாட்டிய கலாலயம் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க இங்கினி பூஜை இல்லை பரதநாட்டியம் அது வந்து முடிஞ்சிச்சு. கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற ஆர்ஆர் மினியாரில் முடிஞ்சிச்சு. ஆர்ஆர் மினியாரில் வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா கிரிஜா கார்டனில் இருக்குது. எல்லாம் ஒன்று தான். இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட வந்துக்கிறோம். நீங்கள் என்னென்ன ஐட்டன்ட்டு நீங்களே பாருங்கள். ஒரு சப்பாத்தி, ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு பிரிஞ்சி, ஒரு வெங்காய பச்சடி, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் இலை போட்டுக்கிறாங்க, தண்ணி வச்சுக்கிறாங்க. சும்மாவே வாட்டு இது நாங்களாம் என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறோம். ஆனால் எங்கள் டீம் ஆகிறாங்க ப்ரோ வந்து சாப்பிட்டுனே இருக்கிறாரு. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, சாப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு ஒரு பிடின்ற மாதிரி எங்கள் ப்ரோ வந்து சாப்பிட்டுனே இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னொரு vlog ஒன்று போட்டு நம்ம வந்து வீடியோவே முடிக்கிறோம். அதனால் யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரோட்டில் இருக்கிறோம்.
அவ்வளோதான், எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. நாங்கள் நடு ரோட்லலாம் உட்காரல, சாப்பிட்டு செரிமான ஆகணும், வேணும் இன்னும் திறக்கல, அதனால ஓரம் கட்டி உட்காந்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஒன்று தட்டு எடுத்துட்டு வந்துட்டு நினைக்காதீங்க நடு ரோட்டுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. ப்ரோ முடிஞ்சதா இல்லையா ப்ரோ? கேமரா பார்த்து சொன்னோம், நல்லா சாப்பிட்டு தானே ப்ரோ? வாந்தி வர அளவுக்கு எங்கள் ப்ரோ சாப்பிட்டுக்கிறாரு. அந்த ப்ரோ அந்த ப்ரோ வாந்தி எடுத்தது அப்படியே சாப்பிட்டுக்கிறாரு. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வீடியோ வந்து நல்லபடியாக வருங்க. அதுக்கு நான் பொறுப்பு. வீடியோ நல்லா வரலாம், நான் அதில் நல்லா வருவேன். நீங்கள் நல்லா போட்டு விடுங்க. எங்கள் ப்ரோ ஏதோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லு ப்ரோ. லைக் மட்டும் போட்டு விடுங்க. வீடியோ நமக்கு அப்படி எதனா இருந்தாலும் தப்பாக பண்ணி தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. செருப்பு கொண்டு விட முக்கியம். செருப்பு எடுத்து சாணியில் முக்கி கூட அடிங்க, ஆனால் லைக் மட்டும் போட்டுருங்க. என்ன செஞ்சுக்கிறது? எனக்கு வயதில் கொஞ்சம் கேப் இருக்குது. எனக்கு இத்துடன் வீடியோ முடிகிறது. இன்னைக்கு வந்து நான் என்னோட ப்ரோவில் தான் நான் வந்தேன். நான் இன்னைக்கு வந்தேன், இந்த வீடியோ நான் பண்ணியிருக்க முடியாது, பரதநாட்டியம் பார்த்துருக்க முடியாது, சாப்பிட்ருக்க முடியாது. வாந்தி வர அளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் ரோட்டில் உட்காந்துக்கிறோம் வேனுக்காக. இதோ எங்கள் வேனு இதோ இங்கே தான் நின்று இருக்குது. வண்டி ஓனர் யாருன்னு தெரியல. இன்னும் எங்கள் ஓனர் வந்து இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் பரதநாட்டியம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரதநாட்டியம் பார்த்ததில். மூணு பேர் வர சொல்றாருப்பா. அவர் ஓனரை பார்க்க சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே பையன் இருக்குதான் தூக்கி கீழே வரணுமா, அது எப்படி இருந்தாலும் கூப்பிடுவாரு. அதுதான் ஓனர் பார்த்து மட்டும் வாண்டாரு அவர். ஏன் ஐயா தரணும் இருக்கட்டும், வந்தானே ஹெல்ப் பண்ண தானே போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை வந்து சாப்பிட்டதுனால இப்போ எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 கிலோ பையெல்லாம் தூக்கின்னு வரணுமா. இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயின்னுக்குறோம். அந்த வீடியோவும் இப்போ அந்த வீடியோ இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு தெரியலப்பா நான் வந்து திருப்பியும் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதனால் எல்லோரும் வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ காய்ஸ், நாங்கள் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு திருப்பி நாங்கள் எங்கள் வேனுக்கு வந்துட்டோம். டிரைவர் சார் வரல. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்த்தீங்கன்னா தெரில, அதனால தான் நான் உங்களுக்கு அந்த இருட்டை காமிக்கிறேன். நான் நீங்கள் சார் வரல, டிரைவர் சார் வந்து வரல. அவர் வரல, நாங்களே எடுத்து ஓட்டலாம்னு. ஆமாம், எங்ககிட்ட 3 டிரைவர் இருக்கிறாங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ். ஆனால் வண்டி ஓட்ட மாட்டாங்க. நீங்கள் அவங்க ஓட்டுறதை பார்த்தீங்கன்னாவே இவங்க தான் டிரைவரா, இவங்க எப்படி டிரைவர் ஆனாங்க, இவங்களுக்கு ஓனர் யாருன்னு அப்படிலாம் கேட்பீங்க. ஓனர் ஃபங்க்ஷன் தான் நான் வந்திருக்கோம். ஆமாம், எஸ், நல்ல பாயிண்ட்டு. நாங்கள் லைட்டு கூட ஆன் பண்ண முடியாது போகுது, இங்கே லைட்டு கூட இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா வேணும்ல இங்கே அங்கேயும் முட்டி போய் ஏன் சாப்பிட்ட மயக்கத்தில் எல்லோரும் இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் வீட்டுக்கு போவோமான்னு தெரியல, ஆனால் பாத்ரூமுக்கு கஷ்டமாக போயிடுவோம். எல்லாரும் பசி மயக்கத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. உண்ட மயக்கத்தில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் உண்டாகிற ஒரு எண்ணத்தில் கூட இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட பேசுறத பார்த்தா லைவ் போகிற மாதிரி எல்லாருமே நல்ல டிரைவர் தான். இன்னும் கொஞ்சம் வண்டியை யார் மேலாம் விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் தான். ஏன்னா அவர் தான் எங்களை வண்டியை ஓட்டு கொடுத்தது. அவர் ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எஸ், ஃபங்க்ஷனுக்கு வரல, ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு. இப்போ நாங்களும் முடிக்க போகிறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரைவரை முடிச்சுட்டு வண்டியை சுட்டுன்னு போக போகிறோம். போய் சந்திக்கலாம். வண்டி புது வண்டி மாதிரி தெரியுது. வண்டி புதுசா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு. எல்லாரும் இப்போ ரெடி ஆகுறாங்க. நம்மளை வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம குறுக்கோழியில் இறங்கி ஓடிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. கடவுள் தான் அவங்களுக்கு மனசை மாற்றி நிறைய ரிலீஸ் வரைக்கும் கொண்டுட்டு வரணும். இதுக்கு ப்ரோ தலையை தூக்கி வெளியே காமி ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா இல்லையா உள்ள இருக்காது, வெளில மண்டை நீட்டி காட்டுறான். அதுதான் ஒரு வசதியாகுதுன்றாரு. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இவர் வந்து எங்கள் டீம்லேயே முக்கியமான ஒரு நபர். ஆமாம், வயசான கிழமை, 41 வயசு தான் ஆகுது. யாருன்னா அவருக்கு வந்து பொண்ணு கேட்கலாம் தாராளமா. ஒண்ணு கேட்கலாமா? இல்லையா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாட்டி வந்துப்பா. சைடில் வச்சுக்கா. இந்த பக்கம் வேணாம் போதும். அப்படிலாம் இன்னொரு டிரைவருங்கிறாரு, அவர் வந்து இருட்டில் இருக்கிறாரு. இருட்டில் தெரியும். பேர் வந்து டேஷ் மணி. அவர் பேர் பார்த்தீங்கன்னா செல்வம் மணி. பேரில் கூட செல்வம் இருக்கும், ஆனால் நிஜத்தில் செல்வம் இருக்காது அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நபர். அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட வேலை செய்யறாரு. எஸ், முக்கியமான ஒரு மணி இருக்கு. இப்போ நீங்கள் ஏன்டா இவன் இந்த வீடியோ போகிறான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஏதோ வந்தோம், நாங்களே ஒரு மினிட் அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம்.
இந்த மெண்டலுக்கு அது மருந்து இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்னடா இது ஏன் வாய்ப்பு தான் எனக்கு ஃபீல் நடக்குங்களா அது போட்டுக்கிறேன் எடுத்து சாப்பிட்னா சரிமா நான் செல்லுமில்ல பாருங்க கேட்காம கொள்ளாம 4 பழம் தானே பாத்தீங்கன்னா கேட்காம கொள்ளாம பொருள் எடுக்கிறாரு. என்னன்னா நீ எடுத்துக்க 2 எடு 3 எடு ஒன்று எடுத்து 4 பழம் நாங்க இப்ப எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா வேன்ல இருக்கிறோம். வேன் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கிளம்ப போகின்றன. டிரைவர் வந்து ஒன்று எடுத்து 4 பழம் இப்போ எடுத்துக்க. ஏதோ கத்துவா வாய் டிரைவரே இல்ல எங்க வண்டியில. எங்க வண்டியில பாத்தீங்கன்னா இவரு ஒரு டிரைவரு, அவரு ஒரு டிரைவரு, இவரு ஒரு டிரைவரு. போதும் புற ஓட்டுறாரு அங்க இருந்தது 4 பழம் இவரு அதுல ஒரு பழத்தை அவன் எடுத்துட்டான் ஒரு பழத்தை எடுத்துட்டான். ஆனா ஒரு எத்தது காய் ஆனா 30 ஃபீட் 14 டயர் ஓட்டுறாரு. அடுத்து டைலர் போட்டலான்றாரு. ரீல் அந்து போச்சுடா சாமி. ஆமா அவர் வந்து எல்லாமே அருந்து போச்சு. கீழே இருக்கிறதா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வாட்டர் பாட்டில் இல்ல இது கிடையாது. அது ஏன்னா ஸ்நாக்ஸ் வைக்கிறோம். நீங்களும் அதெல்லாம் நீங்க யாராவது தப்பாட்டுக்காதீங்க. சின்ன வயசை விட்டு ஓட போறோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தின்னு பாசம் போட்டுட்டு இவங்க எல்லாருமே டிரைவருங்க. நான் இவங்களோட தம்பிங்க, இவங்க எல்லாம் என்னோட அண்ணனுங்க. இன்னும் ஒரு 4 பேர் வரல. இந்த டிரைவர் வச்சுதான் இந்த வீடியோவை நாங்க போட்டோம். இவரால் தான் நான் வந்து நான் இவர் ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். இதை பாருங்க வேற ஏதாவது நினப்புல தூக்கி வாயில வைக்கிறாரு அவரு. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. கொஞ்ச நேரம் எது ப்ரோ பேச வேற ஏதாவது வைக்க போறியா? பாப்பாங்க ஆமா ஏங்க போட போறா போடுவாரு பாரு வரும்னு போட்டுருவேன். சும்மா எடுக்கிறாங்க அதை கட் பண்ணி இவராலதான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். இப்பதான் புரியுது ஏன் வந்தேன்னு. எனக்கு இப்போ வரையும் சத்தியமா புரியல. வீட்டுல இருந்து நான் சொல்றேன் ப்ரோ, ஒரு தயிர் சாதம், ஒரு சப்பாத்தி, ஒரு சாம்பார் சாதம், ஒரு சாம்பார் சாதம், இதை வந்து 3 வாட்டி வாங்கிட்டீங்க தான் வந்தோம். தின்னுட்டோம். இப்போ வந்து லாகு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு லாக் ஒன்று போடுவேன். அதுல வந்து எல்லா டிரைவருமே இருப்பாங்க. அதுல நீங்க நிச்சயமா மிஸ் பண்ணாம பாருங்க. அது எல்லாமே இதோட என்டர்டைன்மெண்டா இருக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்துல அந்த மொத்த டிரைவரும் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன். அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கலாம். இல்ல இவரோட கல்யாணம் நடக்கலாம். பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகல, எனக்கு பொண்ணுங்க தான் பார்த்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இவரு ஆமா மழை ஏறப்பட ஒரு வீடியோ உருளப்பட ஒரு வீடியோ தண்ணி இது எல்லாம் சும்மா தான். ஆனா vlog வந்து கன்ஃபார்ம் தான். இவங்க எல்லாமே டிரைவர் தான். இவங்க வந்து நல்லா வண்டி ஓட்டுறவங்க. எந்த ஒரு அலப்பறையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அலப்பறை பண்ண ஆரம்பிச்சாங்களா நிறுத்த மாட்டாங்க. குடி ப்ரோ. அடுத்த vlogல வந்து அதை சந்திக்கிறேன். நம்ம எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். விஜய் நான் சொல்ற மாதிரி கான்ஃபிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.